Okay, good morning guys. In the last class we finished discussing about rent. Yeah, so under that we also discussed what is the Ricardian theory of rent. Okay, so in today's class we are going to discuss about quasi rent. So quasi rent na ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். ஸோ அதர் தேன் லேண்டை தவிர எல்லா மேன்மேட் அப்ளையன்சஸ் ஆர் மேன்மேட் மெஷின்ஸ்க்கு வந்து நம்ம கொடுக்குற ரெண்ட் தான் வந்து குவாசி ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த கான்செப்ட் வந்து யாரால் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ஷல். ஸோ இஸ் த பர்சன் ஹூ இன்ட்ரடியூஸ் த கான்செப்ட் ஆஃப் quasi rent. Okay, so factors other than land, for example மிஷினரியாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு எல்லா மேன்மேட் மெஷின்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம வந்து ஒரு டெம்பரரியாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து அதுக்கு கொடுக்குற ஒரு ரெண்ட் தான் வந்து குவாசி ரெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ லேண்டை தவிர எல்லா மேன்மேட் மெஷின்ஸ் அப்ளையன்சஸ்க்கும் கொடுக்குற ரெண்ட் தான் என்னது? குவாசி ரெண்ட். ஓகே, ஸோ இங்கே ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாசி ரெண்ட் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ரெண்ட் மிஷினரிஸ், இந்த ஒரு இப்போ வந்து மெஷினரிஸ் ஏதாவது ஒரு பர்டிகுலர் மெஷின்ஸ் எடுத்துகிட்டு ஒரு பர்டிகுலர் சீசன் வந்து வீடு கட்டுற சீசனில் மட்டும்தான் வந்து அதிகமாக வந்து அந்த மெஷின்ஸ்க்கு வந்து டிமாண்ட் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ரெண்ட் வந்து ஒன்லி ஃபார் ஏ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் வந்து இட் வில் ஹேவ் டிமாண்ட். ஓவர் ஏ லாங் பீரியட் ஆஃப் டைம் இட் வில் லூஸ் இட்ஸ் டிமாண்ட். ஓகே ஓகே இந்த ஒரு ஷார்ட் பீரியடில் வந்து அந்த டிமாண்ட் இருக்கிற டைமில் வந்து நிறைய சர்ப்ளஸ் ப்ராஃபிட், ஸோ அதிகமாக ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணுவாங்க. ஓகேவா? லாங் ரனில் பார்த்தீங்கன்னா அதுக்கு எந்த ஒரு டிமாண்டுமே இருக்காது. அப்போ அதுக்கு வந்து யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க, அதுக்கு எந்த ஒரு ரெண்ட்டும் வராது. ஸோ தட் இஸ் த மெயின் பாயிண்ட் இன் குவாசி ரெண்ட். ஓகே, அண்ட் கம்மிங் டு ஆல்ஃப்ரட் மார்ஷல் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாசி ரெண்ட் இஸ் த இன்கம் டிரைவ்ட் ஃப்ரம் மெஷின்ஸ் அண்ட் அதர் அப்ளையன்சஸ் மேட் பை மேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ யூஸ்வலாக வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் எல்லாமே வந்து நம்ம வந்து லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன் எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரே மோட்டிவ் ஒர்க் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, அண்ட் தென் நம்ம வந்து இந்த லேண்ட் அண்ட் மெஷின்ஸ் எதுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேண்ட் வந்து இட் கேம் ஃப்ரம் நேச்சர் அண்ட் ஆல் த மெஷின்ஸ் ஆர் man-made இல்லையா? ஸோ தட் இஸ் only difference that is given by the given under quasi rent. ஓகே, ஸோ ரெண்ட் அண்ட் குவாசி ரெண்டோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, ரெண்ட் அக்யூஸ் டு லேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்யூஸ் டு லேண்ட்னா ரெண்ட் வந்து ஒன்லி லேண்டுக்கு இந்த லேண்டுக்கு சம்மந்தப்பட்ட ரெண்ட் மட்டுமே வந்து கம்ஸ் அண்டர் ரெண்ட். வேறாஸ் குவாசி ரெண்ட் அப்படின்னா எல்லா மேன்மேட் அப்ளையன்சஸ்க்கு வர ரெண்ட் எல்லாமே வந்து குவாசி ரெண்ட். ஓகே, அண்ட் கமிங் டு செகண்ட், சப்ளை ஆஃப் லேண்ட் இஸ் ஃபிக்ஸ்டு ஃபார் எவர். ஸோ லேண்டை வந்து நம்ம வந்து அதிகப்படுத்தவோ கம்மிப்படுத்தவும் முடியாது இல்லையா? ஸோ அது வந்து எப்பயுமே வந்து சேமாக இருக்கும். அதுக்கு வர ரெண்ட்டு வந்து வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி குவாசி ரெண்ட் அப்படி பார்த்திங்கன்னா அது வந்து ஷார்ட் பீரியட் தான் நம்ம வந்து அது வந்து யூஸ் பண்ண முடியும். அதான் சப்ளையும் வந்து ஒரு ஷார்ட் பீரியட் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ தட் இஸ் த செகண்ட் டிஃப்ரென்ஸ். அண்ட் கமிங் டு தேர்ட் ஒன், இட் என்டர்ஸ் இன் டு ப்ரைஸ். ஓகே, ஸோ இது வந்து ப்ரைஸ் நம்ம ப்ரைஸில் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். வேறாஸ் ஆல் த மெஷின்ஸ் இட் டஸ் நாட் என்டர் இன் டு ப்ரைஸ். ஓகே, and quasi rent is equals to formula for quasi rent பார்த்தீங்கன்னா total revenue minus total variable cost. ஓகே, ஸோ நமக்கு வர டோட்டல் ரெவன்யூலேருந்து நமக்கு ஆகக்கூடிய செலவு நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணால் யூல் கெட் த quasi rent. ஓகே, and coming to next topic, the modern theory of rent or demand or supply theory of rent. Okay, so the classical economists thought that, so classical economists என்ன சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக வந்து லேண்ட் ஆஸ் எ ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் வாஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படி சொல்கிறாங்க. ஸோ லேண்டு அண்ட் அதர் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து வேறு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லேண்டு வந்து தனி அண்ட் அதர் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்ன, லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன், இது வந்து டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க கிளாசிக்கல் எக்கானமிஸ்ட். ஆனால் வந்து எல்லாம் இப்போ இருக்க லைக் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜான் ராபின்சன் அவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிகார்டோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாலுமே வந்து நமக்கு வந்து ப்ரொடக்ஷன் தரக்கூடியது தான். ஸோ ப்ரொடக்ஷனுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம், எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது நாளுக்கு நடுவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு ரிகார்டியன் தியரி ஆஃப் ரெண்ட், லேண்டுக்குன்னு தனியாக ஒரு நமக்கு வந்து ஒரு தியரி தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது தேவையில்லைன்னு சொல்லி அவங்க புதுசாக ஒரு தியரி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து மாடர்ன் தியரி ஆஃப் ரெண்ட். Okay, so the rent is the difference between the actual earnings of a factor of production and its transfer earnings. So rent formula என்ன, actual earnings minus transfer earnings. So transfer earning அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so the meaning for transfer earning is, so the minimum earnings that a worker needs to give to the labor. ஸோ ஒரு லேபருக்கு வந்து கொடுக்கக்கூடிய மினிமம் அமௌண்ட் ஆஃப்
மணி தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஏர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ த ரெண்ட் ஃபார்முலா என்ன, ஆக்சுவல் ஏர்னிங் மைனஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஏர்னிங். ஓகே, ஸோ தட் இஸ் about that. And coming to wages. ஓகே, ஸோ ரெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்துருவோம். டிஃப்ரெண்ட் தியரிஸ் ஆஃப் ரெண்ட் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ வேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேஜஸ்னால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த பேமெண்ட் ஃபார் த சர்வீசஸ் ஆஃப் ஏ லேபர். ஒரு லேபர் செய்யக்கூடிய வேலைக்காக நம்ம கொடுக்குற காசு தான் வந்து வேஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து இன்டெலெக்சுவலாக இருக்கலாம், இல்லை ஃபிசிக்கலாக இருக்கலாம். ஸோ இன்டெலெக்சுவல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஆல் த டீச்சர்ஸ் கொடுக்குற சேலரி எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் இன்டெலெக்சுவல். அவங்க ஜஸ்ட் அவங்களோட நாலேஜை யூஸ் பண்ணி டீச் பண்ணுறாங்க இல்லையா, அங்கே எந்த ஒரு ஃபிசிக்கல் ஒர்க்கும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் வந்து, அந்த மாதிரி வேஜஸ் எல்லாம் வந்து டீச்சர்ஸ் கொடுக்குற வேஜஸ் எல்லாமே வந்து இன்டெலெக்சுவலாக இருக்கும். வேற ஃபிசிக்கல், இப்போ வந்து வீடு கட்டுறவங்களுக்கு கொடுக்குற காசு, அந்த மாதிரி காசெல்லாம் வந்து ஃபிசிக்கல், it comes under physical. Okay, so wage may be paid daily, weekly, fortnightly, monthly or yearly or partly at the end of the year. So wage வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைம் பீரியடில் வந்து கொடுத்துக்கலாம் இல்லையா. அது டெய்லி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அன்னைக்கே கொடுப்பாங்க, இல்லைன்னா வீக்லி கொடுப்பாங்க, இல்லை மந்த்லி கொடுப்பாங்க, இல்லை ஒரு வருஷத்துக்கு எல்லாம் சேர்த்து ஒரே வருஷமாக கொடுப்பாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேஜஸ். அண்ட் கம்மிங் டு மீனிங். ஓகே, ஸோ வேஜ் இஸ் த ப்ரைஸ் பெய்ட் டு த லேபரர் ஃபார் த சர்வீசஸ் ரெண்டட். அவங்க கொடுத்த சர்வீசஸ்க்காக கொடுக்கக்கூடிய ஒரு காசு தான் வந்து வேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வேஜஸ் பார்த்தீங்கன்னா, நாமினல் வேஜஸ் ஆர் மணி வேஜஸ். ஸோ நாமினல் அப்படின்னாலே வந்து நம்பர். ஓகே, ஸோ மணி. ஸோ நம்ம வந்து in terms of money, காசு மூலமாக கொடுக்குற வேஜஸ் எல்லாமே comes under nominal wages. And coming to real wages. So real wages are wages paid in terms of goods and services. அவங்க செய்யக்கூடிய வேலைக்கு இன் ரிட்டன் வந்து அவங்களுக்கு திருப்பி ஒரு வேலையாவோ சர்வீஸாவோ இல்லை வந்து ஒரு பொருளாவோ திருப்பி கொடுத்தோம்னா அதுதான் வந்து ரியல் வேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹென்ஸ் ரியல் வேஜஸ் ஆர் பர்ச்சேசிங் பவர் ஆஃப் மணி வேஜஸ். ஓகே, ஸோ ரியல் வேஜஸ்னால் என்ன, அவங்க கொடுத்த வேஜ் மதிப்புக்கு நம்ம அப்புறம் வந்து அதுக்கு ஒரு மணி வேல்யூ இருக்கும். ஆனால் மணி இருக்காது, அதுக்கு மணி வேல்யூ இருக்கும். அண்ட் தென் ஒரு பொருளாக கொடுப்பாங்க. தட் இஸ் கால்ட் as real wages. And coming to piece wages. So wages that are paid on the basis of quantum of work done. ஓகே, ஸோ எவ்வளோ வேலை செய்கிறாங்களோ அதுக்கு மட்டும் கொடுக்குற காசு தான் வந்து பீஸ் வேஜஸ். ஓகே, அண்ட் கம்மிங் டு டைம் வேஜஸ். வேஜஸ் தட் ஆர் பெய்டு ஆன் த பேசிஸ் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் டைம் தட் த ஒர்க்கர் ஒர்க்ஸ். ஓகே, ஸோ எவ்வளோ டைம் ஒர்க் பண்ணுறாங்களோ அதுக்கு மட்டும் கொடுக்குற காசு தான் வந்து டைம் வேஜஸ். ஓகே, ஸோ வி ஹாவ் டிஃப்ரெண்ட் தியரிஸ் ஆஃப் வேஜஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சப்ஸ்டினன்ஸ் தியரி ஆஃப் வேஜஸ். ஓகே, சப்ஸ்டினன்ஸ் தியரி இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் தியரிஸ் ஆஃப் வேஜஸ். இட் வாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன்ட் பை த Psychocrats, a group of French economists, and restated by the Ricardo. First வந்து group of French economists வந்து இந்த தியரி கொடுத்தாங்க. அப்புறம் வந்து அது வந்து திருப்பி யார் வந்து ரீடிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ரிகார்டோ. ஓகே, ஸோ அக்கார்டிங் டு திஸ் தியரி வேஜ் மஸ்ட் பி ஈக்குவல் டு சப்ஸ்டினன்ஸ் லெவல் ஆஃப் லேபரர் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி. ஓகே, ஸோ இவரோட தியரி பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு வேஜ் அப்படின்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்டினன்ஸ் லெவலுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சப்ஸ்டினன்ஸ் லெவல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மினிமம் அமௌண்ட். இப்போ வந்து நம்ம ஒரு லேபருக்கு வந்து ஒரு காசு கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து அந்த ஒரு வேஜஸ் அல்ல அந்த ஒரு காசு வந்து மினிமமாக அவங்க ஃபேமிலியின் பேசிக் நீட்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற அளவுக்கு கொடுக்கணும் இல்லையா. ஸோ அட்லீஸ்ட் அவங்க சாப்பாடு, ட்ரெஸ்ஸுக்கு, அவங்க தங்கறதுக்கு இடத்துக்கு ஃபுல்ஃபில் எல்லாத்துக்கும் சரியாக போகிற மாதிரி கொடுக்குற வேஜஸ் தான் வந்து சப்ஸ்டினன்ஸ் லெவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சப்ஸ்டினன்ஸ் லெவல் வந்து if the workers are paid higher wages than the subsistence level. ஒரு சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, அவங்களுக்கு தேவைக்கு அதிகமாக வந்து அவங்களோட வேஜஸ் லெவல் இருந்துச்சுன்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து லார்ஜ் ஃபேமிலிஸ் இருக்கும். ஓகேவா, ஸோ லார்ஜ் ஃபேமிலிஸ் இருக்குதுன்னு என்ன மீனிங், பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக லேபரும் வந்து எக்ஸஸாக இருப்பாங்க, எப்பயும் அவைலபிலிட்டியில் இருப்பாங்க. சப்ஸ்டன்ஸ் லெவலுக்கு கம்மியாக கொடுத்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எந்த ஒரு ஃபேமிலிஸுமே வந்து அவங்க பேசிக் நீட்ஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. அதனால் ஃபேமிலிஸ் வந்து எக்ஸ்பேண்ட் லார்ஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அண்ட் தென் பாப்புலேஷன் கம்மியாயிரும், ஆட்டோமேட்டிக்காக வந்து அவைலபிலிட்டி ஆஃப் லேபர் வந்து கம்மியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ திஸ் தியரி இஸ் க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் மால்தூசியன் தியரி ஆஃப் பாப்புலேஷன். ஓகே, ஸோ இது வந்து எதுக்கு க்ளோஸாக வந்து ரிலேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மால்தூசியன் தியரி ஆஃப் பாப்புலேஷனுக்கு ரிலேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் தியரி ஹோல்ட்ஸ் தட் த வேஜஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வுட் நாட் பி அபவ் ஆர் பிலோ த சப்ஸ்டன்ஸ் லெவல் ஆஃப் த லேபரர் அண்ட் இஸ் ஃபேமிலி. ஸோ இந்த தியரி பிரகாரம் பார்த்தீங்கன்னா, ஸோ வேஜஸ் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலை செய்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய காசு வந்து அவங்களுக்கு தேவைக்கு அதிகமாகவும் இருக்காது,
தேவைக்கு கம்மியாகவும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் திஸ் தியரி. அண்ட் கம்மிங் டு சம் ட்ராபேக்ஸ் ஆஃப் திஸ் தியரி. ஸோ ரோல் ஆஃப் ட்ரேட் யூனியன்ஸ் இன் கலெக்டிவ் பார்கெனிங்ஸ் வாஸ் நாட் ஃபவுண்ட். ஓகே, ஸோ பார்கெனிங் அப்படின்னா பேரம் பேசுறது இல்லையா. ஸோ ட்ரேட் யூனியன்ஸ் வந்து இந்த 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 பார்கெனிங் ப்ராசஸில் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் செகண்ட் கிரிட்டிசைசம் இஸ் இட் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் தி டிஃப்ரென்சஸ் இன் வேஜஸ் இன் டிஃப்ரெண்ட் ஆக்குபேஷன்ஸ். ஓகே, ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரே சம்பளம் ஒரே சேலரி கொடுக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ டிஃப்ரெண்ட் ஆக்குபேஷன் அவங்க செய்யக்கூடிய வேலைக்கு தகுந்த மாதிரி தான் அது கொடுப்பாங்க. அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து இந்த தியரியில் அவங்க வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த ட்ராபேக். அண்ட் கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன், தி அசம்ஷன் தட் பாப்புலேஷன் would increase with the rise in wage rate is not correct. ஓகே, ஸோ வேஜ் ரேட் இன்க்ரீஸ் ஆனால் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து தப்பாக இருக்குது இவங்களோட தியரியில். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிங்கன்னா பூர் ஃபேமிலிஸ் ஹாவ் மோர் சில்ட்ரன் தேன் ரிச் ஃபேமிலிஸ். ஓகே, ஸோ இப்போ அதிகமாக பார்த்தீங்கன்னா நிறைய ஏழை குடும்பத்தில் நிறைய வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க கம்பேர்ட் டு ரிச் ஃபேமிலிஸ். ஓகே, வேஜ் ரேட் அலோன் வந்து டிட்டர்மைன் பண்ணாது பர்த் ரேட்டை. ஓகே, ஸோ this is one of the drawback that is made by this theory. Okay, thank you.